இது மொழிப்போர் வரலாறுக்கான காலம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் பராசக்தி படம் வந்துச்சு. அது பேசு பொருள் ஆகியிருக்கு. திரும்பவும் மொழிப்போரை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க, இல்லை தெரிஞ்சுக்கிறதுக்காக விரும்புகிறாங்க. இது நடந்து கொண்டிருக்கும் போதே இப்போ சென்னையில் 49வது புத்தக கண்காட்சி நடந்து கொண்டிருக்கு. அந்த புத்தக கண்காட்சியில் இந்த மொழிப்போர் சார்ந்த ஒரு நூல், அதுவும் இன்னைக்கு வெளிவந்ததில் 65ல் வெளிவந்தது, இந்தி எதிர்ப்பு போரில் திராவிட பித்தலாட்டம் அப்படின்னு ஈழத்து சிவானந்த அடிகள், நம்ம பலமுறை இவரை பற்றி பேசியிருப்போம். அந்த ஈழத்து சிவானந்த அடிகளால் எழுதி வெளியிடப்பட்ட ஒரு நூல் தான் அது. 65ல் வெளிவந்தது. அந்த நூலை மறுபதிப்பு செஞ்சு நேற்று தமிழம் செந்தில்நாதன் அவர்கள் தமிழம் பதிப்பகம் சார்பாக வெளியிட்டார். வெளியிட்டது தான் தாமதம். இன்று காலை அந்த புத்தகம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு, தடை செய்யப்பட்டிருக்கு, விற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே இது என்ன நடந்திருக்கு? இது சட்டப்பூர்வமான ஒரு நடவடிக்கையா? இதை இப்படி செய்யலாமா, இல்லை ஏன் இதை இப்படி செய்கிறாங்க, அப்படி அந்த புத்தகத்தில் என்னதான் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த புத்தகம் இந்தி எதிர்ப்பு போரில் திராவிட பித்தலாட்டம், இதுதாங்க அந்த புத்தகத்தோட பேர். அந்த புத்தகமே இதுதான். இது ஏற்கனவே தமிழம் பதிப்பகம் சார்பாக வெளியிடப்பட்டு சில ஆண்டுகளாக விற்பனையில் இருக்குது. இப்போ திரும்பவும் ஒரு மறுபதிப்பு, அட்டைப்படம்லாம் வேறு மாதிரி மாற்றி புதுசாக இப்போது வெளிக்கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த புத்தகத்துக்கு நேற்று ஒரு அறிமுக விழா நடத்துகிறார் அந்த தமிழம் பதிப்பகத்தோட அரங்கு. இன்னைக்கு இப்போ நடக்கிற புத்தக கண்காட்சியில் 192வது அரங்கில் இருக்குது. அந்த அரங்கிலேயே வச்சு நடத்துகிறாரு. அதில் சில மூத்த தமிழ் தேசியவாதிகள், ஊடகவியலாளர்கள்னு எல்லாரையும் கூப்பிட்டு அவங்கள வச்சு அதை வெளியிட்டு அதை பற்றின செய்தியை பரப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. உடனே இந்த திராவிட ஐநா கும்பல் நாங்கள் இல்லாமல் மொழிப்போரா, அது எப்படி எங்களுக்கு எதிராக இந்த மாதிரி புத்தகத்தெல்லாம் வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி சிலர் இணையத்தில் எழுதுறதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அது பரவாயில்ல, அது ஒரு கருத்து. நம்ம ஒரு நூலை எப்படி வெளியிடுறோமோ அந்த மாதிரி அதுக்கு எதிரான ஒரு கருத்தை வெளியிடுறதுக்கு அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அதை செய்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு காலையில் போய் கடையை திறக்கிறாங்க. திறந்த உடனே புத்தக கண்காட்சி திறந்த உடனே இவங்களும் போய் கடையை திறக்கிறாங்க. திறந்த உடனே காவல்துறை நேராக அங்கே இருந்த இந்த புத்தகத்தை எல்லாத்தையும் பறிமுதல் செஞ்சுட்டு போயிடுறாங்க. காவல்துறை எப்படி நேராக ஒரு புத்தகத்தை பறிமுதல் செய்யலான்னு சொல்லிட்டு இவங்க போய் விசாரித்து பார்த்தா பப்பாசிக்கு நேராக வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் சரியில்லைன்னு அங்கே சத்தம் போட்ட உடனே அங்கேருந்து நேராக இந்த புத்தக அரங்குக்கே புத்தகத்தையும் பறிமுதல் செஞ்சுட்டு போயிருக்காங்க. இது முறையா, இது சட்டப்பூர்வமான நடவடிக்கையானா முற்றிலும் இல்லைங்கிறது தான் பதில். ஏன்னா ஒரு புத்தகம் வெளியாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இங்கே ஏதோ ஒரு சமூக பதட்டத்தை உருவாக்கும், இல்லை இரண்டு இனத்துக்குள்ளேயோ இல்லை மொழியை சேர்ந்தவங்களுக்குள்ளேயோ இல்லை மதத்தை சேர்ந்தவங்களுக்குள்ளேயோ ஏதாவது கலவரத்தை தூண்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி நேரங்களில் சமயங்களில் ஒரு நூலை நம்ம தடை செய்ய முடியும். இங்கே இருக்கிற அரசுகள் தடை செய்ய முடியும். அதுக்கு அவங்க பயன்படுத்துகிற சட்டங்கள் கூட இருக்குது. பழைய சட்டத்தின்படி செக்ஷன் 95 சிஆர்பிசின்னு சொல்லுவாங்களா, அதில் இப்போ இந்த பிஎன்எஸ்எஸ்ன்னு வந்திருக்குல்ல, அதில் 97வது செக்ஷன் படி அந்த நடவடிக்கையை இங்கே இருக்கிற மாநில அரசும் எடுக்கலாம். அதே மாதிரி செக்ஷன் 153A(B) அது வழியாகவும் எடுக்கலாம், 295A வழியாகவும் எடுக்கலாம், 292, 294 வழியாகவும். இது எல்லாம் ஒவ்வொரு காரணங்களுக்காக. இது என்னென்னா, ரெண்டு குழுக்களுக்கு எதிராக ஒரு மோதலை உருவாக்குறதுக்காக செய்கிறது, ஒரு தீய நோக்கத்தோட ஒரு ரெண்டு மதத்துக்கு எதிராக தூண்டி விடுறது, அல்லது ஏதாவது கேவலமான, அதாவது ஆபாசமான ஏதாவது சித்தரிப்புகளோட வெளிவந்திருக்கிற நூல்களை தடை செய்யறதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி ஒன்றிய அரசும் கஸ்டம்ஸ் ஆக்ட் 1962 வழியாக வெளியிலேருந்து வர நூல்களை தடை செய்யறதுக்கும் சில வழிவகைகள் உண்டு சட்டத்தில். இதில் ஏதாவது பின்பற்றப்பட்டுதா, இந்த மாதிரி ஏதாவது வழக்கு போட்டு இது வழியாக நாங்கள் அதை தடை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பறிமுதல் செஞ்சாங்களான்னா இல்லை. வராங்க, சத்தம் போடுறாங்க, பறிமுதல் செஞ்சுட்டு போகிறாங்க. அப்படின்னா யாரோ இந்த அரசில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிற யாரோ அவங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து இதை செய்ய சொன்னதாகவும் அதனால் அவர்கள் செய்திருப்பதாகவும் தான் இதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா வழக்கு தொடுத்திருக்கணும் தமிழம் பதிப்பகத்து மேலேயோ இல்லை தமிழம் அவர் செந்தில்நாதன் மேலேயோ,
ஏதாவது ஒரு வழக்கை தொடுத்துட்டு இது வழியாக தான் நாங்கள் இந்த நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொன்னால் அது சரி, நியாயமாக நீங்கள் செய்ய வேண்டிய நடவடிக்கையை செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லலாம். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்காமல் நேராக வந்து பறிமுதல் செஞ்சுட்டு போகிறதுங்கிறது ஒரு வகையான திருட்டு தான். இது அரசே செய்கிற ஒரு திருட்டாக தான் நம்ம இதை பார்க்க முடியும். சரி, இப்போ இந்த நூலை தடை செய்யலாமா அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இது 1965 வந்தது. நீங்கள் அந்த நூலை எடுத்து பார்த்தாலே போட்டிருக்கோம், ஈழத்து சிவானந்த அடிகள் 1965 தான் அதுலேயே போட்டிருக்கோம். அது மறுபதிப்புகள் தான் வெளிவந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இது ஒன்றும் இன்னைக்கு புதுசாக உருவாகின ஒரு நூல் கிடையாது, வெளியிடப்பட்ட ஒரு நூல் கிடையாது. அப்போது 65 வந்த நூலுக்கு இத்தனை ஆண்டுகள் கழித்து இப்போ ஏன் நடவடிக்கை எடுக்கணும்? அப்படி நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னா இப்போ என் கையில் இருக்குது. இதை மாதிரி எவ்வளவோ நபர்கள் இது வரைக்கும் இத்தனை முறை இந்த நூல் வெளிவந்தப்போ தான் இதை வாங்கியிருப்பாங்க. எத்தனையோ நூலகங்களில் இருக்கும், பழைய புத்தக கடையில் இருக்கும். இப்போ நீங்கள் எங்கெல்லாம் போய் தேட போகிறீங்க? நேற்று வந்திருக்கிற புதிய அச்சை வந்து நீங்கள் தடுத்து நிறுத்தலாம். ஏற்கனவே இருக்கிறதெல்லாம் எப்படி தடுத்து நிறுத்த போகிறீங்க? என்னை போன்ற ஆயிரக்கணக்கானோர், லட்சக்கணக்கானோர் கூட வச்சுருக்கலாமே. இப்போ என்ன மொழிப்போர்னா நாங்கள் வெறும் இந்த நூல் மட்டும்தான் வச்சுருக்கோமா? இப்போ மொழிப்போர் சார்ந்து படிக்கிறவங்க எல்லாருக்குமே அது சார்ந்த நிறைய நூல்கள் வாங்கி படிச்சிருப்பாங்க. இப்போ என்கிட்டயே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு திமுக காரர் எழுதின மொழிப்போரை பற்றி ஒரு நூல். அவங்க தலைவர் கருணாநிதி, அவங்க தலைவர் அண்ணாதுரை அப்படின்னு போட்டு தான் அவர் எழுதியிருப்பார். இதுல இருந்தும் தரவுகள் கிடைக்கும், நாங்கள் எடுத்துக்குவோம். இதில் என்ன சிக்கல் இருக்குது? படிக்கிறோம், அது உண்மையான்னு நாங்கள் சரி பார்க்கறதுக்கு இன்னும் சில நூல்கள் இருக்குது. நம்ம அதை பார்க்கும்போது இது சரிதான் நமக்கு தோணுன்னா எடுத்துக்கிறோம். யாரும் இங்கே உண்மையை மறைக்க போகிறதில்ல. இது வந்து நாவலர் நெடுஞ்செழியன் எழுதின மொழிப்போர் பற்றின நூல், இதையும் தான் படிக்கிறோம். அதே மாதிரி இது வந்து ஐயாக்கா அறிவுக்கரசு எழுதின நூல், இதையும் தான் படிக்கிறோம். இது வந்து ராமசாமி ஐயா, அவர் எல்லாருக்கும் தெரியும், அவர் எழுதின நூல் இதையும் தான் படிக்கிறோம். அவரே விரிவாக எழுதினது இதை தான் நான் பல இடங்களில் பின்னாடி கூட வச்சு காமிச்சிருப்பேன். இப்போ இது எல்லாத்தையும் தான் படிக்கிறோம், இது எல்லாத்துலேருந்து தான் செய்திகள் எடுக்கிறோம். எப்படி எடுத்தாலும் இதில் வந்து திராவிட தரப்பு பெரிய பித்தலாட்டத்தை செஞ்சுருக்குங்கிறத யாருமே மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. அதான் உண்மை. அதில் என்னன்னா, ஈழத்து சிவானந்த அடிகள் சொல்லும் போது அது ஏன் கூடுதல் முக்கியத்துவம் பெறும் அப்படின்னா, இந்த மொத்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தொடங்கி வச்ச முதல் புள்ளி போட்டது அவர் தான். இப்போ இங்கே எப்படி அந்த தமிழ்நாட்டு சூழலை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். என்ன நடக்குதுன்னா, 1937 தான் ராஜாஜி இந்தி, கட்டாய இந்தியை கொண்டு வர்றாருன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடியே இங்கே இந்தி வரணுங்கிற பேச்சு வந்துருச்சு. அப்போவே மறைமலை அடிகள் வந்து இந்தி பொதுமொழி ஆகா அப்படின்னு ஒரு நூல் தமிழ்லையும் சரி ஆங்கிலத்துலேயும், அந்த ஆங்கிலத்தை நீங்கள் படித்து பாருங்கள், அவர் ஆங்கில புலமை எந்த அளவுக்குன்னு புரிஞ்சுக்குவீங்க. அப்படி ஒரு மிக தரமான ஒரு நூல் அதுக்கு முன்னாடியே அவர் எழுதிட்டார். அந்த நூலை எழுதி அவர் வெளியிட்டு சில ஆண்டுகள் கழித்து தான் இந்த கட்டாய இந்தி வருது. அதுக்கு பிறகு போராட்டம் தொடங்குது. போராட்டம் தொடங்கும் போது இந்த ஈழத்து சிவானந்த அடிகள் என்ன பண்ணுறாரு, ஒரு அறிக்கையை எழுதுறாரு. இதை எதிர்த்து எல்லாரும் இந்த அறிக்கையை வந்து டெலிகிராம் அவங்க அரசுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி மறைமலை அடிகள் எழுதிய இந்த இந்தி பொதுமொழி ஆகான்ற அந்த கட்டுரை இருக்குல்ல, அந்த நூல் ஆயிரக்கணக்கில் அதை அச்சிட்டு மக்கள்கிட்ட அதை இலவசமாக போய் கொடுக்குறாரு. சரி, இவர் யார்? இவர் எதுக்கு இதில் செய்கிறாரு? ஈழத்து அப்படின்னு இருக்கே அப்படின்னா, இவர் ஒரு ஈழத்துக்காரர், ஈழத்தமிழர் தான் அவர். அவர் தமிழ்நாட்டில் என்ன செஞ்சார்? ஏன் தமிழ்நாட்டில் மொழி போரை தொடங்கி வைக்கிறதுக்கு அவர் தேவைப்பட்டார் அப்படின்னா, அவர் கரூரில் ஒரு மடத்தில் இருக்கார். அவர் ஒரு சிவனடியார். அவர் வந்து ஒரு மடத்தில் இருக்கிற ஒரு சிவனடியார். அதனால்தான் அடிகள்னு பேர் இருக்கு அவருக்கு, ஈழத்து சிவானந்த அடிகள். அவர் வந்து இருக்காரு. அதே மாதிரி அருணகிரி அடிகள்னு ஒருத்தர், இன்னொருத்தர் சண்முகானந்த அடிகள்னு நினைக்கிறேன். இவங்க 3 பேரும் இந்த மாதிரி வேறு வேறு இடங்கள்ல இருக்காங்க. அவங்க அதில் இவருக்கு தான் இந்த எண்ணம் வருது. வந்த உடனே தமிழ் என்ன ஆகும்னு சிந்திக்கிறாரு, கவலை விடுறாரு, உடனே ஒரு அறிக்கையை விடுறாரு, கிளம்புறாரு, நிறைய பேரை சந்திக்கிறாரு, இந்த புத்தகத்தை அச்சிட்டு கொடுக்குறாரு. இதனால மறைமலை அடிகளுக்கும் இவருக்கும் கூட ஒரு மனஸ்தாபம் என்னன்னா, மறைமலை அடிகள் இவர்கிட்ட கோச்சிக்கிறாரு. நீங்கள் யார், என்கிட்ட கேட்காம எப்படி என் நூலை நீங்கள் இத்தனை ஆயிரம் படி போட்டு எல்லாருக்கும் இலவசமாக வேற கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்கிறாரு. அப்புறமா இவரை பற்றி நாவலர் சோமசுந்தர பாரதியார் இவங்கெல்லாம் வந்து இவர் பெரிய தமிழ் தொண்டர் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட விளக்கின பிறகு அதை வந்து அவர் நிறுத்திக்கிட்டாரு. அதை பற்றியும் மறைமலை அடிகள் அவர்களே சொன்ன செய்தியெல்லாம் கூட இந்த நூலில் பதிவு பண்ணியிருக்கிறார்.
அதுக்கு பிறகு இந்த இந்தி எதிர்ப்பு, கட்டாய இந்தி எதிர்ப்பு வருது 1937. அப்பதான் இவர் இந்த நடவடிக்கையை தொடங்குறாரு. அதுக்குள்ள இதுல இருக்கிற சிக்கலை தெரிஞ்சு நாவலர் சோமசுந்தர பாரதியாரும் இந்தி பொதுமையாக இருக்கக்கூடாதுன்னு அவர் ஒரு கட்டுரை எழுதி வெளியிடுறாரு. அதுவுமே இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அதுவும் பெரிய அளவுக்கு பரப்பப்படுது. அப்பதான் அவர் என்ன பண்றாரு, இந்தி எதிர்ப்பு வாரியம்னு ஒன்று தொடங்குறாரு. அந்த வாரியத்துக்கு தலைவரா மறைமலை அடிகள், செயலாளரா சோமசுந்தர பாரதியாரும் இருக்கிறாங்க. அப்படிதான் இந்த இந்தி எதிர்ப்பு ஒரு அமைப்பு ரீதியாக மாறுது, தொடங்குது. அதுக்கு பிறகுதான் இந்திய எதிர்ப்பை பெரிய அளவுக்கு இவங்க வளர்த்து கொண்டு வராங்க. அதுக்கான முதல் விதையை போட்டவர் ஈழத்து சிவானந்த அடிகள். அதை நான் சொல்லியோ இன்று இருக்கும் யார் சொல்லியோ இல்லை, அந்த வாரியத்தை தொடங்கின நாவலர் சோமசுந்தர பாரதியார் பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஈழத்து சிவானந்த அடிகள் தான் இதுக்கு விதை தூவி தோற்றுவித்தவர் அப்படின்ற பேரே இவருக்கு பயன்படுத்துறாரு. அப்ப அந்த அளவுக்கு முக்கியமான நபர் தான் ஈழத்து சிவானந்த அடிகள். அவர் எழுதின ஒரு நூல். சரி, இப்போ இது 37 நடக்குது, 38 போர் நடக்குது, அதுக்கப்புறம் முடியுது இல்லையா? இந்த நூலை ஏன் அவர் 65 எழுதுறாரு அப்படின்னா, அப்போ ஒரு நிலையில அது முடியுது. அதை பத்திலாம் வரும் இந்த செய்திகள். இதுல என்னன்னா, அது ஒரு வகையில முடியுது, எல்லாரும் சிறைக்கு போறாங்க. அதுக்கப்புறம் ராஜாஜியோட அரசு பதவி விலகுது. அதுக்கப்புறம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நீர்த்து போகுது. அதுக்கு பிறகு கொஞ்சம் காலகட்டம் 48 திரும்ப ஒரு சின்ன வகையான ஒரு இந்திய எதிர்ப்பு போர். அதை நடத்தினது மாப்போசியும் கியாபே விஸ்வநாதம் ஐயா அவர்களும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா திரும்ப 63, 64 தான் பெரிய அளவுக்கு தொடங்குது. 65 வரைக்கும் நடக்குது. இந்த 65 உச்சக்கட்டத்தில் அது நடக்கும்போது இவர் உயிரோட தான் அப்பவும் இருக்காரு. பார்க்குறாரு, நடக்கிறத பார்த்து நொந்து போனவர் அப்போதான் இந்த நூலை எழுதுறாரு. இதில் கட்டுரைகளை எழுதி வெளியிடுறார். என்ன எழுதுறாரு அப்படின்னா, இதை இவங்க எப்படி ஒரு பித்தலாட்டம் செஞ்சு இதை பயன்படுத்தினாங்க, தோற்றுவித்தவன் நான், இதை உண்மையிலே தமிழுக்காக செஞ்சோம். ஆனால் இந்த ஈவேரா இதுக்கு எப்படியெல்லாம் தடை போட்டார் தொடக்கத்தில். என்னன்னா, இவருக்கு இந்த பொருளாதாரம் தேவைப்படுது. நான் சொன்னல, ஆயிரக்கணக்கான இந்த நூலை அச்சிட்டு கொடுக்குறாரு. அவரோட அறிக்கையை எல்லாரும் அரசுக்கு அனுப்புங்க டெலிகிராம் வழியான்னு சொல்லி மக்கள்கிட்ட கொடுக்குறாரு. இதுக்கெல்லாம் பொருளாதார உதவி தேவைப்படுது. நான் ஏற்கனவே சொன்னது போல் அவர் மடத்தில் இருக்கார், அவ்வளோதான். அவர்கிட்ட பெரிய பொருளாதாரம்லாம் கிடையாது. அதனால் பொருளாதாரம் தேடி நிறைய பேரை போய் சந்திக்கிறாரு. அந்த மாதிரி அவர் சந்தித்தது தான் ஈரோட்டுக்கு போய் ஈவே ராமசாமி நாயக்கரை சந்திக்கிறார். அப்போ இந்த ஈவேரா என்ன பண்ணுறாரு, பார்த்துட்டு இதெல்லாம் செய்ய முடியாது போங்கன்னு அனுப்பிச்சிடுறாரு. அவர் ஒரு பெரிய மனுஷனே என்கிட்ட சொன்னீங்க, போய் கேட்டால் முடியாதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அங்கே ஈரோட்டிலே இருக்கிற இவருக்கு தெரிந்த நண்பர்கள்ட்ட சொல்ல, அந்த நண்பர்களே இவருக்கு உதவுறாங்க. இன்னும் கொஞ்சம் பேரெல்லாம் உதவுறாங்க. அப்படி தான் இதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகிறாங்க. அதுக்கு பிறகு இவங்க சென்னையில் இந்த போராட்டத்தை அமைப்பு ரீதியாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ இவரும் இருக்கார், அந்த மற்ற 2 அடிகள், மறைமலை அடிகளும் இருக்கார், நாவலர் சோமசுந்தர பாரதியாரும் இருக்கார். இவங்க ஒரு நாள் போராடிக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ஈவேரா வராரு. வந்ததோடு இல்லாமல் என்ன பண்ணுறாரு, நின்று அங்கே இருக்கிறவங்களெல்லாம், இதெல்லாம் என்ன இந்த மாதிரி மறியல் போராட்டம்லாம் செய்கிறீங்க, இதெல்லாம் இந்த காங்கிரஸ்காரங்க செய்கிற சண்டித்தனம், இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, நீங்கள் எல்லோரும் கிளம்பி அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போங்க, உங்கள் வழி செலவுக்கான காசையும் நானே இப்போ தரேன் அப்படின்னு சொல்லி ஈவேரா சொல்கிறாரு. ஏதோ அவர் தான் இந்த கூட்டத்தை திரட்டி போராடினது போல் போராடுறதுக்கு கூடியிருந்தாங்க. எதுக்கு? இந்தியை எதிர்த்து தமிழுக்காக போராடியவர்களை நீங்கள் கலைந்து போங்க, நான் உங்களுக்கு வழி செலவு கூட காசு தரேன்னு சொன்னவர் தான் இந்த ஈவேரா. அப்போ ஈழத்து சிவானந்த அடிகள் அவர்கிட்ட போயிட்டு, நீங்கள் இதில் தலையிடாமல் போகிறது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்க, அவர் உடனே அங்கேருந்து போயிடுறார். இதுதான் நடந்தது. இதுக்கு பிறகு அவர் போன இடம், அங்கே சிடி நாயகம்னு அன்னைக்கு ஒரு பெரிய தமிழறிஞர் இருந்தார், ஒரு தலைவர் இருந்தார். அவர் இவர்கிட்ட போயிட்டு பெரியார்கிட்ட இது உண்மையிலே எப்படிப்பட்ட போராட்டம், இங்கே என்ன மாதிரி போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறதெல்லாம் விளக்கி சொன்ன பிறகு ஈவேரா என்ன புரிஞ்சுக்கிறாருன்னா, அப்போ நம்ம இந்த இடத்துல உள்ளே போனோம்னா நம்ம பெரிய தலைவராக மாறலாம் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு தான் இதுக்குள்ளே ஈவேரா அதுக்கு பிறகு வரார். அதுக்கு பிறகு தான் தலையிடுறார். நான் சொன்னதை பாருங்கள், ஏற்கனவே ஒரு 3-4 மாதங்கள் போராட்டம் நடந்துருச்சு இங்கே. அதுக்கு பிறகு தான் ஈவேரா வராரு. வந்த பிறகு உண்மையிலேயே அவர் வரும்போது விடுதலை ஏடு அவர்கிட்ட இருக்குது, அது வழியாக இது பெரிய அளவுக்கு போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதெல்லாம் இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதெல்லாம் மறைக்காமல் இவங்க எழுதியிருக்கிறாங்க. அதனால தான் இவங்கெல்லாம் திராவிட பித்தலாட்டம் செய்யாமல் உண்மையிலே தமிழர்களாக அறத்தோடு வாழ்ந்திருக்கிறாங்கன்றதுக்கான சான்று.
அப்போ இதெல்லாம் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. வராரு. அதுக்கு பிறகு அதை வந்து இந்த சர்வாதிகாரிகள் நியமித்து ஒவ்வொரு கட்ட போராட்டமாக நகர்த்துறாங்க. முதல் கட்ட சர்வாதிகாரியை யார் தெரியுமா? இந்த ஈழத்து சிவானந்த அடிகள் தான் முதல் சர்வாதிகாரியாக இருந்து அந்த போரை வழிநடத்தி சிறை சென்றவரும் இதே ஈழத்து சிவானந்த அடிகள் தான். அப்போ அவருக்கு தானே போயிருக்கணும். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறேங்க, இன்னைக்கு நான் காலையில் பார்க்குறேன், நேற்று கொடுத்துருக்கிறாரு செந்தலை கௌதமன் ஐயா. எல்லாருக்கும் தெரியும், நல்ல வரலாறு தெரிஞ்சவர். நீங்கள் அவர் பேசுறதையே பாருங்கள். நாளோட இத்தனை நாட்கள் இந்த போர் நடந்துச்சு, இத்தனை நாட்கள் இது நடந்துச்சு, இவர் இருந்தார் அவர் இருந்தார்னு எல்லாம் தெளிவாக சொல்கிறவர். பெரியார் தான் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தொடங்கினார், நடத்தினார் அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ பெரிய புரட்டு! இதைத்தான் திராவிட பித்தலாட்டம், இந்திய எதிர்ப்பு போரில் திராவிட பித்தலாட்டம்னு இவர் எழுதினார். இவர் எழுதினது அன்னைக்கு நடந்தது. இந்த மாதிரி ஒரு 10 நூல் எழுதலாம் இன்னைக்கு நடக்கிற பித்தலாட்டத்தை வச்சு. எல்லாம் பாருங்க, சுபவீர பாண்டியன், ஐயா தியாகு, ஐயா செந்தலை கௌதமன், நீங்கள் வரிசையாக சொல்லுங்கள். எல்லாரும் உட்காந்துக்கிட்டு பொய்யவே திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. ஈவேரா தான் நடத்தினார், ஈவேரா தான் நடத்தினார்னு. அந்த ஈவேரா நடத்தவும் இல்லை. அதில் போய் கலந்து புகழ் தேடிகள் இவரே பதிவு செஞ்சுருப்பார். இதில் எப்படிலாம் இவங்கன்னா, அதுக்கு முன்னாடி அண்ணாதுரை யார் நீங்களே யோசிச்சு சொல்லுங்கள். நான் வேணா வாய்ப்பு இருந்தால் இந்த காணொலியில் பின்னாடி சொல்கிறேன், இல்லைனா இன்னொரு நாள் சொல்கிறேன். அது வரைக்கும் இந்த 38 இந்திய எதிர்ப்பு போராட்டம் வரைக்கும் அண்ணாதுரை யார், என்ன செய்து கொண்டிருந்தார், யாருக்காவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். அவர் பெரிய தலைவர். அப்போவே அவர் என்ன பண்ணி கொண்டிருந்தார்? அப்போ இதுதான் அந்த இடத்துல வந்து எல்லாரும் புகழ் தேடி கொண்டார்கள். குறிப்பாக ஈவேரா வந்து தன்னை ஒரு பெரிய தலைவராக நிலைநிறுத்தி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக பார்த்து தான் இதுக்குள்ளே வராரு. இதை சரியாக பயன்படுத்தியும் கொண்டாருங்கிறது தான் உண்மை. கெடுவாய்ப்பாக தமிழர்கள், தமிழ் தலைவர்கள் அதற்கான இடத்தை கொடுத்து விட்டார்கள். அதை இவரே பதிவு செஞ்சிருப்பாரு. கரையான் புற்றெடுக்க கருநாகம் புகுந்தது போல ஆகிவிட்டது அப்படின்னு இவரே இந்த நூலில் பதிவு செஞ்சிருக்காரு. இப்போ புரியுதா இதை ஏன் தடுக்கிறாங்கன்னு? அது மட்டும் இல்லாமல் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் உச்சக்கட்டத்தை அடையுது. எல்லாரும் சிறை போயிட்டாங்க, ஈவேராவும் சிறையில் இருக்கிறாரு. அப்போ ராஜாஜி வந்து பதவி விலகிறார். விலகின உடனே ஈவேரா கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வருது. அதில் என்ன சொல்றாரு? இந்திய எதிர்ப்பு தீவிர கிளர்ச்சி தற்கால சாந்தியாக சிறிது நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிடுறார். இதை பார்த்த உடனே ஈழத்து சிவானந்த அடிகள் ஏன் இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டாரு, எதுக்காக இப்போ நிறுத்தணும், இந்தி இன்னும் பின்வாங்கலை, ராஜாஜி தான் பதவி விலகி இருக்கிறாரு, அந்த அமைச்சரவை தான் பதவி விலகி இருக்கு, ஆனால் இந்திய கட்டாய இந்தியை இவங்க திரும்ப இன்னும் பெறலை அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட போய் கேட்டதுக்கு சொல்றாரு, நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு கிளர்ச்சியை காங்கிரஸ் மந்திரிகளுக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் அதுபோல் பயன்படுத்தி கொண்டேனே ஒழிய உண்மையிலேயே எனக்கு இந்தி கட்டாயமாகப்படுவதை பற்றியோ அதனால் தமிழ் அழிந்துவிடும் என்பதை பற்றியோ கவலை இல்லை. இதுதான் அவர் சொன்னது. இப்போ சொல்லுங்க, இது பித்தலாட்டமா இல்லையா? அன்னைக்கு இவர் செய்ததும் பித்தலாட்டம், இன்று வரை அவர்தான் செய்தார், அவர்தான் தமிழை காப்பாற்றினார்னு பேசிக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இவங்களாம் அறிஞர்கள்னு இருக்காங்கல்ல, எவ்வளவு பெரிய பித்தலாட்டம்! அதைத்தானங்க திராவிட பித்தலாட்டம் போடுறாங்க. இதில் பெயரை மட்டும் ஈவேரா பித்தலாட்டம் மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த நேற்று வெளியிட்ட மறு அச்சில். மற்றபடி செய்திகள் எல்லாம் அதே தான். அவர் அன்னைக்கு என்ன எழுதி வெளியிட்டிருந்தாரோ அதே தான் வெளியிட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு யோசிச்சிருப்பீங்க, அண்ணா அது வரைக்கும் என்ன செய்து கொண்டிருந்தார் நான் ஒரு கேள்வியை கேட்டேன். அண்ணா அது வரைக்கும் ஒரு பெரிய தலைவரும் கிடையாது, தலைவராக உருவாகவும் இல்லை. என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் தெரியுமா? உடனே பெரியாரோட சுயமரியாதை இயக்கத்தில் இருந்தாருன்னெலாம் சொல்லுவீங்க. அவர் அதுவரை, அதுக்கு முன்னாடி 36 வரைக்கும் நீதி கட்சியோட ஆட்சி தான் இருந்துச்சு இல்லையா? அந்த நீதி கட்சிக்குள்ளே எப்படி வந்தாருங்கிறது இன்னொரு கதை, அதை நான் இன்னொரு நாள் சொல்கிறேன். அந்த நீதி கட்சி ஆட்சியில் கடைசியில் அங்கே ப்ரீமியர் அந்த பதவியில், பிரைம் மினிஸ்டரோ ப்ரீமியரோ சீஃப் மினிஸ்டரோ ஏதோ ஒரு முதல்வர் பதவியில் இருந்த பொப்பிலி அரசருக்கு உதவியாளராக பணிபுரிந்து கொண்டிருந்தார் சில ஆண்டுகளுக்கு. இதுதான் அவர் செய்து கொண்டிருந்தது. அதுக்கு பிறகு அந்த ஆட்சியும் முடிஞ்சிருச்சு, தோத்துடுறாங்க காங்கிரஸ் கிட்ட. அதுக்கு பிறகு ஈவேராவோட வந்து சேர்றாரு. இந்த மொழி போராட்டம் தான் அவரையும் அவருடன் இருந்த மற்றவர்களையும் பெரிய பேச்சாளராக மாறுவதற்கான வாய்ப்பை கொடுத்தது. யார் அவரோட இருந்தவர்கள்? ஐயா நாவலர் நெடுஞ்செழியன், இன்னும் மற்றவர்கள் எல்லாரும் இந்த போராட்டத்தை பயன்படுத்தி தான் பேச்சாளர்களாக உருவெடுத்தார்கள். இதுதான் உண்மை. அப்போ
அதை பயன்படுத்திக்கிட்டு வளர்ந்தவங்க அதுக்கு பிறகு எப்படி மாறுறாங்கன்னு பார்க்குறாரு. 65ல் என்ன மாதிரி அந்த போராட்டத்தை இவங்க கையில் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறாரு. அதில் தான் கொந்தளிச்சு நீங்கள் செஞ்சது போதாதா, 38 39ல் நீங்கள் செஞ்சது போதாதா, இன்னும் 65லையும் அதையே செய்து கொண்டிருக்கிறீங்களா அப்படிங்கிறதுக்கான எதிர்வினை தான் இந்த நூல். இப்போ சொல்லுங்க, 65ல் இவங்க செய்யறத பார்த்துட்டு ஒருத்தர் தன் மனக்குமுறலை ஏற்கனவே நடந்த வரலாறுகளை அப்படியே அவங்க சொன்ன சொற்களோட பதிவு செஞ்சிருக்கிறார். 65ல் தானே வந்துச்சு, 73 வரைக்கும் ஈவேரா வாழ்ந்தார்ல, இதுக்கு மறுப்பு எழுதியிருக்க வேண்டியது தானே, ஏன் எழுதலை? ஏன்னா உண்மை. அண்ணாதுரை இருந்தார், அதுக்கு பிறகு 4 ஆண்டுகள் இருந்தார்ல. கருணாநிதி எவ்வளோ ஆண்டுகள் இருந்தார்? 2018 வரைக்கும் இருந்தார்ல. நெடுஞ்செழியன் எவ்வளோ ஆண்டுகள் இருந்தார்? 2001 வரைக்கும் இருந்தார்ல. ஐயா அன்பழகன் எவ்வளோ நாள் இருந்தார்? 2020 வரைக்கும் இருந்தார்ல. ஏன் இதுக்கு யாருமே ஒருத்தரும் மறுப்பு எழுதலை? ஏன்னா எழுதுனது முழுக்க முழுக்க உண்மை. இதில் நாவலர் நெடுஞ்செழியனை நேரடியாக சாடியிருப்பார் ஒரு இடத்துல. ஏன் எழுதலை மறுப்பு? அப்போ இது உண்மை. உண்மை வெளிவருவது இந்த திருட்டு திராவிட கும்பலுக்கு பிடிக்காது. அதனால தான் ஒரு சரியான நூலாக இருந்தாலும் அந்த நூலை தடை செய்யும் அளவிற்கு, பறிமுதல் செய்து கொண்டு போகும் அளவிற்கு கீழிறங்கி இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்திருக்கு. சரி, இன்னொரு கேள்வி கேட்குறேன் நான். ஏற்கனவே இந்த புத்தக கண்காட்சியில் இது கிடையாது சிக்கலுக்குள்ளாகிற புத்தகம். நான் பின்னாடி வச்சுருக்கேன் பாருங்க, திராவிட இயக்க வரலாற்று புரட்டுகள்னு மா வெங்கடேசன் சொல்லிட்டு அவர் ஒரு பாஜக ஆதரவாளர், அவர் எழுதினது தான். அந்த நூல் வெளியாகி அங்கே முகப்புலலாம் வச்ச உடனே பெரிய பிரச்சனை பண்ணாங்க, முதல் நாள் 2வது நாள்லாம். அதுக்கப்புறம் அடங்கிட்டீங்க. பாஜகக்காரங்கிட்ட உங்களோட பருப்பு வேகலைன்னா அதனால் அங்கே அமைதி ஆயிட்டீங்க. இதுதான் உங்களோட ஆரிய எதிர்ப்பா? சாஃப்ட் சங்கிம்பீங்களே நிறைய பேரை, நீங்கள் தான்டா சாஃப்ட் சங்கி, திராவிட வாடி சோடாங்களா? இந்த புத்தகத்தை நீங்கள் தடை பண்ணியிருந்தீங்கன்னா உண்மையிலேயே ஆளுமை மிக்கவர்கள்னு ஏற்றுக்கொள்ளலாம். அதை ஏன் பறிமுதல் செய்யலை? நான் இதை 4வது நாளோ 5வது நாளோ போய் வாங்குறேன். அதை ஏன் பறிமுதல் செய்யலை நீங்கள்? அதை ஏன் தடை பண்ணலை? அது எப்படி விற்றுக்கிட்டு இருக்கு? எங்களால் இந்த புத்தகத்தை விற்க முடியாமல் போகணும்? அது விற்கலாம், இது விற்கக்கூடாது. இது எப்படி சரி? இப்போ புரியுதா திராவிடம்னா என்னன்னு? ஆரியத்துக்கிட்ட சாஃப்டாக போயிடும், தமிழ்னா அப்படியே வீரியமாக எதிர்க்கும். அதானே இங்கே நடக்கிறது. அப்போ இவங்க இதைத்தான் செய்வாங்கன்னா நாம் ஏதாவது செய்யணும்ல. உலகத் தமிழர்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், இந்த நூலை இணையத்தில் இருக்குது, எங்கே இருக்கோ இந்த புத்தகத்தை முடிந்தவர்கள் தொடர்பு கொண்டு, தமிழம் செந்தில்நாதனை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அவங்கள தொடர்பு கொள்ளுங்க. தமிழம் பதிப்பகத்தை தொடர்பு கொண்டு இந்த நூல் வேணும்னு கேட்டு நீங்கள் எங்கே வேணால் பதிப்பிச்சு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் விற்கணும். இது ரொம்ப எளிமையான புத்தகம், மொத்தமே 40 பக்கம்தான், எளிதாக எல்லாரும் படித்து முடிச்சிடலாம். படித்தாலே இந்த திராவிடம் எந்த அளவுக்கு மொழிப்போரில் பித்தலாட்டம் செஞ்சதுங்கிறத இந்த 40 பக்கத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். விரிவாக படிக்கணும்னா இன்னும் நிறைய நூல்கள் இருக்குது, நான் ஏற்கனவே காமிச்சு சொன்னேன். அதெல்லாம் நீங்கள் படிக்கிறது கூட அடுத்த கட்டம் படிங்க, அதுலேயும் உங்களுக்கு தெரிய வரும். நல்லா ஆழமாக படிச்சிங்கன்னா அதுலேயும் அவங்க எழுதின புத்தகங்கள்லேயே அதுக்கான சான்றுகளும் இருக்கும். அண்ணா எப்படி அந்த போராட்டத்துக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லைன்னு ஒரு கடிதத்தை எழுதி அதுலேருந்து விலகினார், எல்லாமே உங்களுக்கு அவங்க எழுதின நூல்கள்லேருந்து புலப்படும். அவ்வளோ கூட போக வேணாம், முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலேயே இவங்க பித்தலாட்டம் தான் செஞ்சாங்கன்றத இது ரொம்ப எளிமையாக 40 பக்கத்தில் உங்களுக்கு புரிய வச்சோம். இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன? இதை எல்லாரும் தேடி தேடி வாங்குங்க, உங்கள் நண்பர்களுக்கு கொடுங்க. எப்படி ஈழத்து சிவானந்த அடிகள் அங்கிருந்து இங்கே வாழ்ந்தாலும் இங்கேயும் தமிழை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக தெருவில் சென்று பிச்சை எடுத்து அந்த அறிக்கைகளை கொடுத்தார் எல்லாருக்கும். இப்போ அவர் அந்த அளவுக்கு செஞ்சார். எப்போ? சற்றேறக்குரிய 90 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இப்போ அதில் கொஞ்சமாவது அவருடைய பேரம் பேத்திகள் நம்ம செய்ய வேணாமா? நம்ம சொந்தங்களுக்கு, நம்மளுடைய உறவுகளுக்கு, நம்மளுடைய நண்பர்களுக்கு எல்லாருக்கும் இந்த நூலை பெரிய அளவில் வாங்கி நீங்கள் கொடுங்க. அது வழியாக இந்த திராவிட பித்தலாட்டத்தையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி ஒரு அரசு நினச்சா சும்மா ஒரு இடத்துல இருந்து கொஞ்சம் நூலை பறிமுதல் செஞ்சாலாம் ஒரு நூலை நிறுத்திவிட முடியாது என்கிற செய்தியும் இந்த அரசுக்கு செவியில் அறைந்தது போல விழ வேண்டும்.